உங்களுக்கு லோட் பேலன்சர்னா என்னன்னு நல்லா தெரியும். ஆனால் இன்டர்னலி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களை ஃபில்டர் பண்ணி வெளியே துரத்திடுவாங்க. இப்போ வந்து ChatGPT கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக நிறைய சர்வர் வச்சுருப்பாங்க. எங்கே எப்போ போகணும்னு தெரியாது. அந்த டைமில் அவங்க L4 கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக அந்த சர்வருக்கு வந்து மேப் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப மேலே லெவலில் வந்து பார்த்தாச்சு. இப்போ ஒரு லெவல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து போக போகிறோம். நம்ம அல்காரிதம்ஸ் பார்க்க போகிறோம். நான் என்னதான் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அது ஒரு டெட்டான ஒரு சர்வருக்கு போய் லேண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து சர்வே ஆகாது. அப்போ யூசர் வந்து பாதிக்கப்படுறான். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட டேரெக்டாக வந்து வாட் இஸ் லோட் பேலன்ஸ்னு கேட்க மாட்டாங்க. லோட் பேலன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் எப்பயுமே லோட் பேலன்சரை கூட டூப்ளிகேட்டாக வச்சிருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இமேஜின் நீங்கள் ஒரு ஆப் பில்ட் பண்ணுறீங்க, அது ஒரு 10 பேர் யூஸ் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது ஒர்க் ஆகுது. ஏதோ ஒரு ரீலில் உங்களோட ஆப் வந்து ட்ரெண்ட் ஆகிடுது, திடீர்னு வந்து வைரல் ஆகிடுறீங்க. உங்கள் ஆப்பில் வந்து ஒரு 10,000 யூசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் பேக் எண்டில் இருக்கிற சர்வரில் வந்து ஒரே ஒரு சர்வர் தான் வச்சிருக்கீங்க. இப்போ அந்த சர்வர் என்ன ஆகும்? ஓவர்லோட் ஆகி டெட் ஆகிடும். யூசர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் சம்பாரிச்சு பில்ட் பண்ணி எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது உண்மையாலே இருக்கிற ஒரு பிரச்சனை. இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸ்விக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க, கூகுள் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது உலகத்தில் இருக்க எல்லா ஆப்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. சரி, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் லோட் பேலன்சர். இந்த ஒரு விஷயத்தை எல்லா ஃபேங் இன்டர்வியூஸ்லயும் ஏதாவது ஒரு இடத்துல எப்படியாவது டச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லோட் பேலன்சர்னா என்னன்னு நல்லா தெரியும். ஆனா இன்டர்னலி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களை ஃபில்டர் பண்ணி வெளியே துரத்திடுவாங்க. இன்னைக்கு லோட் பேலன்சர் பத்தி 0ல இருந்து ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாமே வந்து கத்துக்க போறீங்க. ஃபர்ஸ்ட், லோட் பேலன்சர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, L4 vs L7னா என்ன, ரவுண்ட் ராபின்னா என்ன, லீஸ்ட் கனெக்ஷன்னா என்ன, கன்சிஸ்டன்ட் ஹேஷிங்னா என்ன, ஹெல்த் செக், அப்புறம் ஸ்டிக்கி செஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யாராவது லோட் பேலன்சர் பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களால கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்ல முடியும். With that being said, let's get in the video. What is load balancer? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். See, லோட் பேலன்சரோட கோரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேசிக்கலி ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. நிறைய டிராஃபிக் வரப்போ அது பார்த்து எந்த கிராஷும் நடக்காத மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லோடை வந்து விடும். அவ்வளோதான். உங்ககிட்ட நிறைய யூசர் இருக்காங்க, நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் சர்வர் வச்சிருக்கீங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லேயர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சர் தான் எந்த கிளைண்டோட ரெக்வஸ்ட் எந்த சர்வருக்கு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். சப்போஸ் நீங்க லோட் பேலன்சர் வச்சில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் ஏதாவது ஒரு சர்வரை நீங்க ஓவர்லோட் பண்ணிடுவீங்க, இல்லைனா உங்களால ஹாரிசான்டலி ஸ்கேல் பண்ணவே முடியாது. ஓகே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஹாரிசான்டல் வர்சஸ் வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்ல எக்ஸ்ட்ரா ரேம் போடுறீங்க, எக்ஸ்ட்ராவா ஸ்டோரேஜ் போடுறீங்க, அந்த ப்ராசஸரை வந்து அப்கிரேட் பண்றீங்க, எல்லாமே ஒரே சிஸ்டம்லேயே பண்றீங்க, திருப்பி அப்கிரேட் பண்ணி பெருசாக்குறீங்க அப்படின்னா அது வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டி. ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சர்வர் வந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துறேன் நெட்வொர்க்ல, இல்லைனா இதே மாதிரி கொஞ்சம் பெருசாவோ சின்னதாவோ இன்னொரு சர்வர் வந்து எக்ஸ்ட்ராவா போடுறேன். இப்போ ஹாரிசான்டலா இது வந்து ஸ்கேல் ஆகுது. இதுதான் வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டிக்கு இருக்க டிஃபரன்ஸ். வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டியில உங்களுக்கு வந்துட்டு லோட் பேலன்சர் தேவையில்லை. ஏன்னா ஒரே கம்ப்யூட்டருக்குள்ள தான் போக போகுது, எந்த நெட்வொர்க் வந்தாலும் அது உள்ளதான் போக போகுது, அதுல பெரிய மாற்றம் எது இருக்க போதில்லை. ஆனா மல்டிபிள் கம்ப்யூட்டர் நீங்க வச்சிருக்கப்போ எந்த கம்ப்யூட்டருக்கு எந்த ரெக்வஸ்ட் போகணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு நம்ம லோட் பேலன்சிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் என்ன அப்படின்றத பார்ப்போம். தேர் ஆர் 3 டைப்ஸ். ஒன்னு ஹார்ட்வேர் லோட் பேலன்சர், இன்னொன்னு சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் DNS லோட் பேலன்சிங். இந்த ஹார்ட்வேர் லோட் பேலன்சர்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி உங்களால மோஸ்ட்லி வந்து பார்க்க முடியாது. இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலான ஒரு பிசிக்கல் டிவைஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பழைய டெக்னாலஜி. FI நெட்வொர்க்ஸ் அப்படின்ற கம்பெனிஸ் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா லோட் பேலன்சர் அஸ் சர்வீஸா கொடுக்குறப்போ பிசிக்கல் லோட் பேலன்சிங் தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது மோஸ்ட்லி வந்து என்டர்பிரைஸ் லெகசி சிஸ்டம்ல தான் உங்களால பார்க்க முடியும். ஆனா இப்போ அதை பத்தி நம்ம வரி பண்ண போறது இல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாஃப்ட்வேர் லோட் பேலன்சர். இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரா மாற போறீங்க, ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க இன்ஜினியரா அப்படின்னா ப்ராபப்லி நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் லோட் பேலன்சர் லெவல்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. இதுல நான் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Nginx என்னோட ஃபேவரட் சாஃப்ட்வேர். இது வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸிக்கு லோட் பேலன்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதான் வந்து பர்சனலி ப்ரிஃபர் பண்ணுவேன். அது இல்லாம நிறைய இருக்கு, என்னன்றதை சொல்றேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா HA ப்ராக்ஸி. இந்த HAக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம கடைசியில வந்து பார்ப்போம். அமேசான் வெப் சர்வீஸ்ல அந்த கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இதை வந்து ELB அப்படின்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி. அடுத்த டைப் பாத்தீங்கன்னா வந்து DNS லோட் பேலன்சிங். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராஃபிக்கை வந்து DNS லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதை பத்தி நம்ம அடுத்து வந்து டச் பண்ணுவோம். இப்போ லோட் பேலன்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எதுக்காக யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை எந்த இடத்துல நம்ம வைக்க போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது யூஸ்வலா வந்து ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது, மல்டிபிள் இடத்துல இருக்கும். யூஸ்வலா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறதா ஒரு லோட் பேலன்சரா இருக்கும். இதுதான் டிபிக்கலான செட்டப். இதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஒரு பெரிய சர்வீஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க சர்வர்ல இருந்து மல்டிபிள் சர்வர் மைக்ரோ சர்வீஸ் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல லோட் பேலன்சர் போடுவாங்க. இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் எடுக்கிற ஒரு டிசிஷன் தான். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் லோட் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குளோபல் லெவல் லோட் பேலன்சிங். இந்த குளோபல் லெவல் அப்படின்றது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்றதை நான் சொல்றேன். பேசிக்கலி இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை நியரஸ்ட் டேட்டா சென்டருக்கு போய் அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சென்னையில இருந்து ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்றேன் அப்படின்னா
அது சென்னையிலையோ இல்லை மும்பையிலையோ இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு போயிட்டு அதை வந்து ரீச் பண்ண வைக்கும். இல்லை நான் வந்து துபாயிலேருந்து ஒரு அதே ஆப்பை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்க சர்வருக்கு வந்து ரவுட் பண்ணி கொடுக்கும். இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. இதை வந்து GeoDNS அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கிளவுட் சர்வீசஸில் இது வந்து பை டிஃபால்ட்டே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேங் இன்டர்வியூ இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இன்டர்வியூக்கு போகிறீங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படி 1 பில்லியன் யூசர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட ஆன்சரே வந்து இந்த குளோபல் லெவல் லோட் பேலன்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் நாலேஜ் இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கலாம். அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா OSAயோட மாடல். OSAயோட மாடல் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் பேச போகிறோம். OSA மாடல்னா என்னன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த நெட்வொர்க் லேயரில் பார்த்தீங்கன்னா 7 லேயர் இருக்கும். இதை OSA பிரின்சிபல்ஸ் வச்சு பிரிச்சிருப்பாங்க. இது தெரியல அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸோட கிராஷ் கோர்ஸில். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்க. OSAயோட லேயர்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் என்ன வந்து லோட் பேலன்சரை பார்த்தாலே பயப்பட வச்ச ஒரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா L4 L7. ஏன் சுற்றி இருக்கிற சீனியர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து L4 L7 L4 மேப்பிங்கில் பிரச்சனை, L7ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா இந்த L4 என்னடா இந்த L7 அப்படின்ற மாதிரி நான் சுத்திட்டு இருந்தேன். ஒன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OSA லேயர் பத்தி ஒரு ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பேசிக்கலி அதுல 7 லேயர் இருக்கும். அதுல 7வது லேயர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், அதை L7ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4வது லேயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவாங்க, அதை L4ன்னு நம்ம சொல்லுவோம். சரி, முதல்ல இந்த L4ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு ஒரு ரீகாப் பார்த்துடலாம். இங்க என்ன பண்ணுவோம்னா இந்த TCP UDP இந்த பாக்கெட்டை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்றது எல்லாமே நம்ம பண்ணுவோம். இது தாண்டி எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் IP எடுத்து டெஸ்டினேஷன் IP அது கூட சேர்ந்து எந்த போர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத பார்த்து அனுப்பி வச்சிடும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா அந்த லோட் பேலன்சருக்கு இது வந்து HTTPS இது வந்து ஸ்ட்ரீமா என்னன்னே தெரியாது. சோர்ஸை பார்க்கும் டெஸ்டினேஷனை பார்க்கும் அனுப்பி வச்சிடும். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா ரெக்வஸ்ட் வந்துட்டு 443 போர்ட்டுக்கு வந்திருக்கு, இதை வந்து சர்வர் 3க்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. அவ்வளவுதான். இதுதான் இந்த லேயரோட வேலை. இது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், எனக்கு வந்து சிம்பிளா இருக்கணும் லோட் பேலன்சிங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம L4க்கு போவோம். அண்ட் L4 எப்போ நான் ப்ரியாரிட்டைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் என்கிட்ட எக்கச்சக்கமான சர்வர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ChatGPT கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமா நிறைய சர்வர் வச்சிருப்பாங்க. எங்க எப்போ போகணும்னு தெரியாது. அந்த டைம்ல அவங்க L4 கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் ஃபாஸ்டா அந்த சர்வருக்கு வந்து மேப் பண்ண முடியும். கண்டென்ட் என்ன, இது என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சோர்ஸ் IP இருக்கா, டெஸ்டினேஷன் IP இருக்கா, மேட்ச் பண்ணி விடு, முடிஞ்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு L7ன்றது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான மேப்பிங். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன், உங்களுக்கே புரியும். சரி, இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த HTTPS HTTP அதுக்கப்புறம் வந்து வெப்சாக்கெட்டா gRPC நம்ம ப்ரோட்டோகால்னு ஒன்று டிசைட் பண்றோம்ல அந்த லெவல்லே நடக்கும். உங்க லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்னா வர ரெக்வஸ்ட்டை ஆக்சுவலா பிரிச்சு பார்க்கும். பிரிச்சு என்ன பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா URL பார்க்கும், என்ன ஹெட்டர் இருக்கு, என்ன குக்கீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ரெக்வஸ்ட் பாடி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த L7 லோட் பேலன்சரால பார்க்க முடியும். இது வந்து சில ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு API அப்படின்ற இடத்துக்கு போகுது, அப்போ நம்ம API சர்வருக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இது வந்துட்டு /static அப்படின்னு போட்டுருக்கு, அப்பனா நம்ம CDN சர்வருக்கு அனுப்புறோம் அப்படின்னு போடும். இது கொஞ்சம் இன்டெலிஜென்ட். ஏன்னா இதுக்கு உள்ள இருக்க கண்டென்ட் தெரியும். இப்போ வந்துட்டு ஒரு குக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குக்கி இருக்கிறவனை நான் வந்து சர்வர் ஏக்கு மட்டும் தான் எப்பயுமே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிக்கி செஷன் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம வந்து L7 தான் போகணும். அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணி ஒரு 1 வீக் குள்ள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் உங்களுக்கு வேறையா இருக்கும். 3 டிஃபரெண்ட் டைட்டில் வந்து காட்டும். இதுக்கு பேர் AB டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த AB டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் வந்துட்டு ஹரிஷோட ரெகுலர் சப்ஸ்கிரைபரா, இந்த யூசர் வந்துட்டு ஃபேங் பத்தி போட்டா கிளிக் பண்ணுவாரா, இல்லனா வந்துட்டு ஆக்சுவலான டெக்னிக்கல் கண்டென்ட் போட்டா கிளிக் பண்ணுவாரா அப்படின்றத யூடியூப் கண்டுபிடிச்சு உங்களுக்கு வேற மாதிரி என்னோட வீடியோவை ஒரே வீடியோவை எடுத்துட்டு வந்து சேர்க்கும். இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த L7 மேப்பிங்ல தான் பண்ணிருப்பாங்க. L7ன்றது L4 விட ஸ்லோவா இருக்கும், ஆனா ரொம்ப இன்டெலிஜென்ட். சரி, ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்க, நீங்க வந்து ஃபேங் இன்டர்வியூல இருக்கீங்க, உங்ககிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு சினாரியோ கொடுத்துட்டு நீங்க வந்து L4 யூஸ் பண்ணுவீங்களா L7 யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க அப்ப எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுவலா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல L4 L7 ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து தான் கம்பைன் ஆகி கோ எக்ஸிஸ்டன்ட்டா இருக்கும். AWSல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லோட் பேலன்சர் கொடுத்துருப்பாங்க, NLB ALB அப்படின்னு சொல்லுவாங்க. NLB பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லெவல் லோட் பேலன்சர், அதுக்கப்புறம் ALB பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லெவல் லோட் பேலன்சர் அப்படின்னு போட்டுருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீட் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சா L4 போலாம், எனக்கு வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைச்சா நீங்க L7 போலாம். சோ இப்போ வந்து நீங்க வந்து திருப்பி இன்டர்வியூ கிட்ட கேட்பீங்க, இது வந்து என்ன டைப் ஆஃப் சினாரியோ, எனக்கு வந்து ஹையஸ்ட் த்ரூபுட் வேணுமா, எனக்கு வந்து லேட்டன்சி கம்மியா இருக்கணுமா, அதுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா நீங்க L4 போலாம். இல்ல எனக்கு வந்து கண்டென்ட் பேஸ்டா ஏதாவது டிசிஷன் எடுக்கணுமா, இல்ல AB டெஸ்டிங் அதான்
பண்ண போறேன்னா அப்பனா நீங்க L7 மேப்பிங் வந்து போகலாம். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப மேல லெவல்ல வந்து பார்த்தாச்சு. இப்போ ஒரு லெவல் இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து போக போறோம். நம்ம அல்காரிதம்ஸ் பார்க்க போறோம். லோட் பேலன்சிங்க்கு என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்கு, அது ஒவ்வொன்றுத்துக்குமே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சாதான் உங்களால் நிறைய இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும். அது ஏன்றதையும் நான் வந்து சொல்றேன். சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட் வந்து உங்களோட லோட் பேலன்சருக்கு வருது. உங்ககிட்ட ABCன்னு 3 சர்வர் இருக்கு. இதுல ஏக்கு நான் அனுப்புறதா, பிக்கு அனுப்புறதா, சிக்கு அனுப்புறதா அப்படின்றத நீங்க வந்து டிசைட் பண்ணணும். இதுக்கு நிறைய அல்காரிதம் இருக்கு. நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நீங்க ரேண்டமாவும் கொடுக்கலாம், இல்ல நான் வந்து ஏக்கு கொடுக்குறேன், அப்புறம் பிக்கு கொடுக்குறேன், அப்புறம் சி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். நீங்க என்ன வேணா அல்காரிதம் எழுதலாம். இதுக்கு டிப்பிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 5 டிஃபரெண்ட் அல்காரிதம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அல்காரிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின். ரவுண்ட் ராபின் என்னன்னு பாத்தீங்கன்னா ABC திருப்பி ABC அடுத்தடுத்து கொடுத்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஏக்கு போகும், தேர்ட் ரெக்வஸ்ட் சிக்கு போகும், அதுக்கு அடுத்து ஃபோர்த் ரெக்வஸ்ட் திருப்பி ஏக்கு வரும், 5 6 அப்படியே வந்து ரவுண்டா வந்து போயிட்டே இருக்கும். இது ரவுண்ட் ராபின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கு ஹரிஷ், இதை வச்சே நம்ம வந்து போயிடலாமே, எதுக்கு எக்ஸ்ட்ரா அல்காரிதம்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஃபேரா இருக்கும், நல்லா டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்க மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றேன், என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மூவியே டவுன்லோட் பண்றான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். மூணுமே இந்த லோட் பேலன்சருக்கு வருது. இப்போ வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணது டக்குன்னு முடிஞ்சிடும், மூவி டவுன்லோட் பண்ணது ரொம்ப நேரம் எடுக்கும், இதே டெக்ஸ்ட் அனுப்புறது டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ அடுத்து இன்னொரு ரெக்வஸ்ட் வரப்போ நான் AB அப்படின்னு அனுப்புனா தேவையே இல்லாம செகண்ட் சர்வர் என் ஃப்ரெண்டு வந்து மூவி டவுன்லோட் பண்றதுக்காக ஸ்லோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒருத்தவங்க இதுக்காக அஃபெக்ட் ஆவாங்க. இதனாலதான் ரவுண்ட் ராபின் எப்பயுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெயிட்டட் ரவுண்ட் ராபின் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளா இருக்கும், ஃபேரா இருக்கும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 சர்வருமே ஒரே கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். அது தப்பு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 3 சர்வர் வச்சிருக்கேன். ஒரு சர்வர் வந்துட்டு எனக்கு 500 MB வந்துட்டு ரேம் இருக்கு, இன்னொரு சர்வர்ல 1 GB ரேம் இருக்கு, இன்னொரு சர்வர்ல பாத்தீங்கன்னா 1 GB ரேம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சர்வர் கொஞ்சம் வீக். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட்டட் ரவுண்ட் ராபின் அப்படின்னு போடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் சர்வரோட ப்ரியாரிட்டி வந்து ஹாஃப்னு வச்சுக்கலாம், மீதி 2 சர்வருக்கும் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கிற சர்வருக்கு தான் எப்பயுமே போகணும். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் படி என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர ரெக்வஸ்ட் ஏக்கு போயிடும், செகண்ட் பி போகும், தேர்ட் வந்து சிக்கு போகும். ஆனா ஃபோர்த் ரெக்வஸ்ட் வந்து திருப்பி ஏக்கு போகாது, ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பாதி தான் மெமரி இருக்கு. அப்ப நம்ம திருப்பி பிக்கு அனுப்புவோம், சிக்கு அனுப்புவோம். இப்போ பாத்தீங்கன்னா 5மே வந்து ஃபுல்ஃபில்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ரொட்டேஷன் பேஸ்ல போயிட்டே இருப்போம். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். இது வெயிட்டட் ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏபிசின்னு கொடுக்குறப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புவான், இன்னொருத்தவங்க ஒரு மூவியே டவுன்லோட் பண்ணுவான், இன்னொருத்தவங்க ஒரு சின்ன இமேஜ் அனுப்புவான். இப்போ மூவி டவுன்லோட் பண்றதுனால ஒரு சர்வர் வந்து பயங்கரமா ஆக்கிபைடா இருக்கும்ல, அப்ப எப்படி நான் அதே சர்வருக்கு நான் திருப்பி அனுப்புறது? இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வெயிட்டடா போனாலும் சரி, ரவுண்ட் ராபின்ல போனாலும் சரி, ரெண்டுத்துலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பதான் நம்ம நெக்ஸ்ட் அல்காரிதம்க்கு போறோம். இதை நம்ம லீஸ்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சர்வருக்கு இருக்கிறதுலே கம்மியான ரெக்வஸ்ட் வந்து அலோகேட் ஆகியிருக்கோ அந்த சர்வருக்கு நம்ம வர ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்ற சர்வர் 5 ரெக்வஸ்ட் வச்சிருக்கு, பின்ற சர்வர் 15 ரெக்வஸ்ட் வச்சிருக்கு, சி அப்படின்ற சர்வர் வந்துட்டு 15 ரெக்வஸ்ட் வச்சிருக்கு. அப்போ பை டிஃபால்ட் அடுத்து வர 10 ரெக்வஸ்ட்டுமே நான் வந்து ஏக்கு அனுப்புனாதான் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். இதுக்கு பேர் தான் லோட் பேலன்சிங். நம்ம வந்து லோட பேலன்ஸ் பண்றோமே தவிர அதை பிரிச்சு மட்டும் கொடுக்கறது இல்லை. இதுலேயே நம்ம வந்துட்டு வெயிட்டட் லீஸ்ட் கனெக்ஷன் அப்படின்றதையும் நம்ம வந்து எடுக்க முடியும். பேசிக்லி வந்து அந்த சர்வரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால இதோட வெயிட்டையோ வந்து மாத்திக்க முடியும். இது எங்க ப்ரோ நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் லிவ்டு கனெக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப் சாக்கெட்ஸ், டேட்டா பேஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் லீஸ்ட் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி ஹேஷிங். இதை வந்து சோர்ஸ் ஐபி அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த ஐபி அட்ரஸ் எடுத்து நம்ம ஹேஷ் பண்ணுவோம். ஹேஷ் பண்ணால் ஒரு வேல்யூ அது எப்பயுமே கன்சிஸ்டண்டாக தான் இருக்க போகுது. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹேஷ் வேல்யூ எடுத்து ஒரு சர்வருக்கு அலோகேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த ஐபி அட்ரஸ் திருப்பி வந்தால் நம்ம அதே சர்வருக்கு அனுப்பிட்டே இருப்போம். இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் செஷன்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட்ஃபுல் செஷன்ன்றதே ஒரு தப்பான விஷயம். நானே வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஸ்டேட்ஃபுல் செஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு ரெக்வஸ்ட் நம்ம பண்ணாலும் அது ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கிறது தான் ஒரு குட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்கலி இது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் அதே சர்வருக்கு தான் எத்தனை தடவை வந்தாலும் அலோகேட் ஆவாங்க. ஓகே ஃபைன், இது வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை வரும். நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 3 சர்வர் இருக்கு. நான் ஒரு ஐபி அட்ரஸ் வந்துச்சுன்னா அதை ஹேஷ் பண்ணால் எனக்கு ஏக்கு தான் போகுது. நான் திருப்பி ஏக்கு அனுப்பிட்டே இருக்கேன். ஏக்கு இதே மாதிரி ஒரு 500 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. பிசிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சர்வர் ஏ வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த இடத்துக்கு திருப்பியும் வந்துட்டு இந்த ஹேஷ் அதே இடத்துக்கு தான் பாயிண்ட் பண்ணும். அப்போ நம்ம அங்கே தான் போவோம். அப்போ இல்லாத ஒரு சர்வருக்கு நம்ம வந்துட்டு லோடை வந்து அனுப்புகிறோம். அப்போ இது தப்பு. அது கண்டிப்பாக வந்துட்டு 500 மில்லியன் யூசர்ஸை வந்து பாதிக்கும். இந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். இந்த நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஹேஷிங். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஐபி ஹேஷிங். ஐபி வருது, அதை ஹேஷ் பண்ணுறோம், டேரெக்டாக அந்த சர்வருக்கு எடுத்து போய் கொடுத்துட்றோம். கன்சிஸ்டன்ட் ஹேஷிங்கை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி ஒரு ரவுண்டு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அந்த சர்க்கிளில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஏ சர்வர் இருக்குது, கீழே வந்துட்டு பி சர்வர் இருக்குது, அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி சர்வர் இருக்குது, மேலே வந்து அந்த சர்வரும் இல்லை. இப்போது நான் வந்து ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது 0லேருந்து 360 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல வந்து வரணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற மாதிரி நான் ஒரு ஹேஷிங் அல்காரிதம் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு சர்வர் ஏக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இந்த ரெக்வஸ்ட்டை நான் ஹேஷ் பண்ணுறப்போ சர்வர் ஏ வந்துட்டு 50 அப்படின்ற பொசிஷனில் இருக்குது, சர்வர் பி வந்துட்டு 150 அப்படின்ற பொசிஷனில் கீழே இருக்குது. இதுக்கப்புறம் சர்வர் சி அப்படின்றது 270 அப்படின்னு இன்னொரு பொசிஷனில் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இந்த ரெக்வஸ்ட் வந்து 80 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 50யும் கிடையாது, 150யும் கிடையாது, 270யும் கிடையாது. ஆனால் இது எந்த இடத்துல வந்திருக்கோ அங்கேருந்து நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறேன். ஓகேங்களா? அப்போ 80லேருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி 80, 81, 82, 83 அப்படி பார்க்குறப்ப எனக்கு 150ல் ஒரு சர்வர் கிடைக்கும். அந்த சர்வருக்கு போயிட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு அலோகேட் ஆகிடும். இதனால என்ன நம்ம அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ நான் திடீர்னு ஒரு சர்வர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன்னு நினச்சாலும் நான் வந்து 85ல் ஒரு சர்வர் போட்டேன்னா திருப்பி வர ரெக்வஸ்ட்லாம் அதுக்கு போயிடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இந்த பி சர்வர் வந்து வேலை செய்யலை அப்படின்னா நான் அதை அப்படியே இந்த லூப்பில் வந்து தூக்கிடலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர ரெக்வஸ்ட் எல்லாம் சி சர்வருக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போயுமே நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக கரெக்டாக போயிட்டு நம்மளோட ரெக்வஸ்ட் போய் சேரும். இதுதான் கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, இந்த கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. இது ஆக்சுவலாக வந்து ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், ரியலி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் மெம்காஸ்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெட்டிஸ் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் மூலமா தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் சிடிஎன் எட்ஜ் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டும் இதே கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் மூலமா தான் ஒர்க் ஆகும். இதை பேஸ் பண்ணி கசாண்ட்ரா டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ்லாம் என்னன்னு தெரியலனா அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இன்டர்வியூல வந்து கேட்கறாங்க, நீங்க ஹாரிசான்டலா ஸ்கேல் பண்றப்போ கேஷ் மிஸ் வந்து எப்படி நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல நீங்க இந்த கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் அப்படின்ற டெக்னிக் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை தாண்டி வேற ஏதாவது அல்காரிதம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இது ரேண்டம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நினச்சது கரெக்டு தான். ரேண்டமாக வந்துட்டு இருக்கிற எல்லா சர்வருக்கும் அப்ளை பண்ணிடுவோம். நான் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ஃபிலாசபி இருக்குது, ஃபிலாசபி கிடையாது, ப்ராபபிலிட்டியில் இது வந்து ஒரு தியரி தான். ரேண்டம்னஸை வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு பேட்டர்னுக்கு எடுத்துகிட்டு போய் லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேண்டமாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறப்போ அது இந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ராபின் மாதிரியான ஒரு ஃபேஷனில் தான் அதுவுமே போய் அலோகேட் ஆகும். ஏன்னா மேத் டாட் ரேண்டம்ன்றது நிஜமாக ரேண்டம் கிடையாது. சரி, இந்த ரேண்டம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபால் பேக் மெத்தடா வந்து இந்த அல்காரிதமை கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல இருக்கிற கோட் வந்து ஒர்க் ஆகல, ஏதாவது பக் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேண்டம்க்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆயிடும். சரி, இதுக்கு அடுத்து வேற ஏதாவது டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த வெயிட்டட் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி தான். எந்த சர்வர் இருக்கிறதுலே ஃபாஸ்டா வேலை செஞ்சு முடிக்கிறானோ அந்த சர்வருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லோடு போகும். எந்த சர்வர் ஸ்லோவா இருக்கானோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரெக்வஸ்ட் தான் போகும். ஸோ தட் எல்லா யூசர்ஸ்க்கும் ஒரே அளவுக்கு ஸ்பீட்ல வந்து நம்மளோட ஆப் வந்து ஒர்க் ஆகும். இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவான என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கோட்ல வந்து எனக்கு ஏதாவது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எனக்கு 1 செகண்ட் வந்து ஏதாவது ஒன்று வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லோட் பேலன்சர் பத்தி நிறைய பார்த்தாச்சு. இந்த லோட் பேலன்சர்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஈவன் இந்த டெர்மினாலஜி பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன பண்ணுன்றதே தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் எண்ட் பாயிண்ட், அதாவது ஹெல்த் செக்னு சொல்லுவாங்க. ஒரு லோட் பேலன்சர் வந்து நம்ம வந்து லோடெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்புறோம். ஒரு டெட்டான சர்வருக்கு நான் போயிட்டு லோட் அனுப்புறேன் அப்படின்னா அது வேஸ்ட் தானே. நான் என்னதான் லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அது ஒரு டெட்டான ஒரு சர்வருக்கு போய் லேண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து சர்வே ஆகாது. அப்போ யூசர் வந்து பாதிக்கப்படுறான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் செக் இருக்கு. ஒன்று வந்து பாசிவ் செக், இன்னொன்று ஆக்டிவ் செக். இந்த பாசிவ் செக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் வந்து எனக்கு 500 அப்படின்ற எரர் கோட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 500னா என்னன்னு தெரியலனா அது வந்து சர்வர் சைட்ல ஏதோ ஒரு கோட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 500 சீரீஸ்ல நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். இந்த 500 அப்படின்ற எரர் 10 தடவைக்கு மேல வருது, தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா இந்த லோட் பேலன்சரே என்ன பண்ணும்னா ஓகே இவன் வேஸ்ட், இவன் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த சர்வரை நான் டெட்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வருக்கு இதுக்கப்புறம் வர எந்த ரெக்வஸ்டும் அது அனுப்பவே அனுப்பாது. இது ஒரு டைப், இது வந்து பாசிவ். இதுக்கப்புறம் ஆக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்டிவ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா சர்வருக்குமே /health அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இல்லைன்னா /pingன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அடிக்கும். அந்த ஹெல்த் எண்ட் பாயிண்ட் வந்துட்டு 200 ஓகே அப்படின்னு ரிட்டர்ன்
பண்ணா மட்டும்தான் அந்த சர்வர் வந்து உயிரோட இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பீட்னா நமக்கு இப்ப எவ்ரி செகண்ட் வந்து ஹார்ட் பீட் ஆகுதுல, அந்த மாதிரி அப்பப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு ஹெல்த் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். இந்த ரோல் பேலன்சர் எல்லா சர்வருக்கும் செக் பண்ணிட்டே இருக்கும். இந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு எரர் த்ரோ ஆச்சுனாலோ இல்லனா வந்துட்டு அது ஒழுங்கா ஒர்க் ஆகல, எனக்கு ரெஸ்பான்ஸே வரல அப்படின்னாலோ உடனே அந்த சர்வர் வந்துட்டு டெட் அப்படின்னு போட்டுரும். ஆனா இது திருப்பியும் செக் பண்ணிட்டே தான் இருக்கும். எந்த டைம்ல எனக்கு திருப்பி வந்து ரெஸ்பான்ஸ் வருதோ அப்ப அது வந்து ஓகே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப் பண்ணிடுவேன். இதுதான் ஹெல்த் செக்ன்றது. இது லோட் பேலன்சிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏன்னா நான் இவ்வளவு சொன்னேன், அங்கங்க சர்வர் டெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இங்க சர்வர் ஒர்க் ஆகலனா என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஒர்க் ஆகலையே எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இந்த ஹெல்த் எண்ட் பாயிண்ட் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஒரு ப்ராப்பரான ஹெல்த் செக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு சர்வர் ஆன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது ஹெல்த் செக் கிடையாது. இந்த ஹெல்த் செக் எண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கோட் எல்லாம் ஒழுங்கா எக்ஸிக்யூட் ஆகுதா, என்னோட டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ்லாம் ஒழுங்கா இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட மெமரி யூசேஜ் வந்து பிலோ த செட் பண்ண த்ரெஷோல்டு கீழே இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தா என்னால இப்ப சர்வீஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இந்த ஹெல்த் எண்ட் பாயிண்ட் வந்து 200 ஓகே அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். நீங்க வந்து குபர்னெட்டிஸ் இன்டர்வியூ இல்லனா இந்த டெவாப்ஸ் ரிலேட்டட் இன்டர்வியூலாம் போறீங்கன்னா லைவ்னஸுக்கும் ரெடினஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க. லைவ்னஸ்னா அது ஆன்ல இருக்கு, ரெடினஸ் அப்படின்னா இந்த எல்லா செக்கும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த நான் சொல்லி தர போறேன். என்னடா பண்ணக்கூடாத விஷயத்தை போய் சொல்லி தர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டீப்பரான ஒரு டாபிக். என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஸ்டேட்லெஸ் ஆர்கிடெக்சர் வந்து ஐடியல் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன்ல, அது ஏன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் தியரி பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து கரெக்டா அதே சர்வருக்கே திருப்பி போனாதான் அது வந்து நல்ல விஷயம். கரெக்டா? ஏன்னா வந்துட்டு ஷேர்டு டேட்டா பேஸ் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஷேர்டு டேட்டா பேஸ் இல்லாம சம்டைம்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. பட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரே சர்வருக்கே நான் வந்து என் யூசரா அனுப்பிட்டே இருக்கேன், அவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துட்டு போயிடும். கரெக்டா? இது பார்க்க நல்லா தானே இருக்கு. ஆனா ரியல் வேர்ல்டுல எல்லா ஆப்பும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்காது. இங்க ஆக்சுவலா ஒரு ஸ்டிக்கி செஷன் என்ன ஆகும்னா, ஒரு யூசர் வந்து சர்வர் பிக்கு போறானா எப்பயுமே சர்வர் பிக்கு மட்டும் தான் போவான். இதுதான் ஸ்டிக்கி செஷன். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து குக்கி பேஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொன்னு வந்து ஐபி பேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த குக்கி பேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லோட் பேலன்சர் சைட்ல இருந்து யூசரோட குக்கி எடுத்து இது வந்து ஒரு ஹேஷ் பண்ணும். அந்த ஹேஷ் எடுத்து உள்ள திணிச்சு வச்சு வச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ரெக்வஸ்ட் வரப்போ இது என்ன பண்ணும்னா, அந்த குக்கியில வந்து டெஸ்டினேஷனோட அட்ரஸ் இருக்கா, எந்த சர்வருக்கு இது போகணும்னு இருக்கான்னு பார்த்து அதை அப்படியே அமுச்சு வச்சிரும். இந்த ஒரு ரீசன்னால தான் ஒரு சில டைம் இன்ஸ்டாகிராம் வந்து டவுன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேருக்கு ஒர்க் ஆகும், பாதி பேருக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களோட குக்கியில ஒழுங்கான சர்வர் வந்து கான்ஃபிகர் ஆகியிருக்கும், இன்னொருத்தர் குக்கியில இப்ப டெட் ஆகி இருக்கிற இல்ல இப்ப வந்து ஓவர்லோட் ஆகி இருக்க சர்வர் வந்து கான்ஃபிகர் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து குக்கி பேஸ்டா கூட நல்ல சர்வர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு டைப் நான் சொல்லியிருப்பேன் ஐபி பேஸ்ட்னு சொல்லிட்டு. ஐபி பேஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி உங்களோட ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி ஹேஷ் பண்ணிரும். இதுல வந்துட்டு நம்ம வந்து ஐபி ஹேஷ் யூஸ் பண்ணுவோம், அதை தாண்டி வந்து கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் யூஸ் பண்ணுவோம். இப்ப இது ஏன் வந்து ஒரு ப்ராப்ளம் இந்த ஸ்டிக்கி செஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட எல்லா டேட்டாவும் வந்து ஸ்டேட் ஃபுல்லா வந்து ஒரு சர்வருக்கு தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வர் வந்து ப்ராப்பரா டேட்டா பேஸோட சிங்க் பண்ணல, இல்லனா சிங்க் பண்ற டைமுக்குள்ள என்னோட சர்வர் வந்து டெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு கன்சிஸ்டன்சி இருக்காது. கரெக்டா? சோ நான் வந்து அதே சர்வருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதனாலதான் எப்பயுமே எந்த ரெக்வஸ்ட் எந்த சர்வருக்கு போனாலும் அது கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். சோ எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிக்கி செஷன்ஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படி நான் அதை அவாய்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செஷன் ஹேண்டலிங்கை வந்து நம்ம எக்ஸ்டர்னலைஸ் பண்ணணும். எக்ஸ்டர்னலைஸ்னா என்ன ப்ரோ சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலி இந்த செஷனை யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு காமனான வேற ஒரு இடத்துக்கு மாத்தணும். இதை தான் நம்ம எங்க ஹேண்டில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ரெடிஸ், மெம்காஷ்டு, அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்கேல வந்துட்டு அன்லாக்டு டேபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பண்றது மூலியமா எந்த சர்வர் வேணா, எந்த யூசர் வேணா, எந்த ரெக்வஸ்ட் வேணா ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு லோட் பேலன்சர் பத்தி பேசுறப்போ நீங்க இந்த பாயிண்ட்டை சொன்னீங்க அப்படின்னா, யூஸ்வலா உங்களை இன்டர்வியூவர் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எனக்கு ஸ்டிக்கி செஷனை அவாய்ட் பண்றதுக்கு என்னோட செஷன் மேனேஜ்மெண்ட் நான் வந்து எக்ஸ்டர்னலைஸ் பண்ணிடுவேன், அதுக்காக நான் வந்து ரெடிஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க பண்றதுனால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபால்ட் டாலரண்டாவும் இருக்கும் அண்ட் ஹாரிசான்டலி ஸ்கேலபிளாவும் இருக்கும். பிஃபோர் மூவிங் ஆன் டு இன்டர்வியூ क्वेश्चन, நான் வந்துட்டு வேற ஒரு சின்ன கான்செப்ட் வந்து சொல்றேன். SSL டெர்மினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேசிக்கலி உங்களோட யூசர் வந்து உங்களோட ஆப் வந்து ஹிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரெக்வஸ்ட் வந்து HTTPSல வரும். HTTPSனா என்ன? ரொம்ப செக்யூரா இருக்கு, ஆல்ரெடி என்கிரிப்டடா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த SSL டெர்மினேஷன்னா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்த அந்த HTTP ரெக்வஸ்ட்டை நீங்க டீக்ரிப்ட் பண்ணிடுவீங்க. டீக்ரிப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க் இருக்குல்ல, உங்களோட இன்ட்ராநெட்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள வந்து இதை HTTP ஓவரா வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவீங்க. இதை ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, CPU வந்துட்டு இந்த டீக்ரிப்ஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க. இதெல்லாம் வந்து நீங்க லோட் பேலன்சர் லெவலே வந்து பிரிச்சு ராவான ரெக்வஸ்ட்டை உள்ள அமுச்சு விட்டுறலாம். இது உங்களுக்குள்ளேயே சுத்த போறது அப்படின்றதுனால அது டீக்ரிப்ட் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களோட லோட் பேலன்சரே வந்துட்டு இந்த சர்டிபிகேட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அதுவே வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, SSL பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னல இந்த L7ல வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, SSL டெர்மினேஷன் பண்ணாதான் உங்களுக்கு
அந்த L7ல என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பேலன்சர்ல பார்க்க முடியும். ஆனா நீங்க டீக்ரிப்ட் பண்ணல, அப்படியே நான் வந்துட்டு சர்வர் வரைக்கும் நான் உள்ள விட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல L7 இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா, டைரக்டா L4க்கு போயிடும், அந்த சர்வருக்கு உள்ள போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க சர்வருக்குள்ள தான் டீக்ரிப்ட் பண்ணி எடுத்து பார்க்க முடியும். லோட் பேலன்சர் லெவல்ல இது நீங்க டீக்ரிப்ட் பண்ண மாட்டீங்க. இதுக்கு பேரு SSL பாஸ் த்ரூ. நம்ம இந்த L7 வேணும் அப்படின்னா SSL டெர்மினேஷன் பண்ணிடுவோம். இப்போ FANG இல்லனா வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் இன்டர்வியூல எந்த மாதிரி எல்லாம் இந்த லோட் பேலன்சர் ரிலேட்டட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, எந்த கொஸ்டின்லாம் கேட்டா நீங்க லோட் பேலன்சர் பத்தி பேசணும் அப்படின்றத இப்ப பாத்துறலாம். அண்ட் நான் வந்து ஃப்ராங்கா சொல்லிடுறேன், டைரக்டா வந்துட்டு வாட் இஸ் லோட் பேலன்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் கேட்ட டைரக்டா வந்து வாட் இஸ் லோட் பேலன்சர்னு கேட்க மாட்டாங்க. லோட் பேலன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது வந்து பேசிக் நெசசிட்டி when it comes to product based companies. இது எந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க, எந்த மாதிரி கேள்விலாம் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு URL ஷார்ட்னர் வந்து 1 பில்லியன் யூசர் யூஸ் பண்ற மாதிரி நீ வந்துட்டு டிசைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம லோட் பேலன்சரோட நாலேஜ் எல்லாம் வந்து தெளிவா வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும். இதுல நீங்க எப்படி சொல்லலாம்னா, மல்டிபிள் சர்வருக்கு நடுவுல நான் வந்து டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நான் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி நான் வந்து கேஷ் மிஸ்ஸஸ் வந்து கம்மி பண்றதுக்காக நான் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரௌனி பாயிண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் கேள்வி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து உங்களோட டிராஃபிக்ல 10x ஸ்பைக் வந்துருச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங் பண்ணுவேன், அதுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது ஆட்டோ ஸ்கேலிங் பண்றதுக்கு லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லலாம். கொஞ்சம் நான் டெக்னிக்கலா போறேன், நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். லோட் பேலன்சர் வந்துட்டு சர்வரோட ஹெல்த் செக்லாம் பார்த்து ஈவன் தோ ஸ்பைக் வந்தாலுமே நல்லா ப்ராப்பரா இருக்க சர்வருக்கு நான் வந்து இதை மேப் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல நீங்க எப்படி வந்து செஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுவேன், ரெடிஸ் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கி செஷன்ஸை நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏன் அவாய்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்றது மூலமா நம்மளோட பூல் ஆஃப் சர்வர்ல எந்த சர்வர் எடுத்தாலும் எந்த யூசரை வேணா அதால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். அடுத்தது இந்த கேள்வி வந்து எனக்கே வந்து ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, ஒரு ரேட் லிமிட்டரை டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் இம்ப்ளிமெண்டே பண்ண சொன்னாங்க. நம்ம இந்த கோட் வந்துட்டு லோட் பேலன்சர்லயே ரன் ஆகிறதுனால நம்ம வெறும் IP பேஸ்டா L7லயே வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பதில் சொல்லலாம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி, லோட் பேலன்சரே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு ட்ராப்பான கொஸ்டின். உண்மையா சொல்ல போனோம்னா யூஸ்வலி லோட் பேலன்சர் பாத்தீங்கன்னா HA அப்படின்ற என்விரான்மெண்ட்ல கொடுப்பாங்க, அதாவது ஹை அவைலபிலிட்டி அப்படின்ற இடத்துல தான் இதை டிப்ளாயே பண்ணுவோம். இதை வந்து டிஃபரெண்ட் பேர்ஸா சொல்லுவாங்க, பாசிவ் ஆக்டிவ், ஆக்டிவ் ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி பேர்ஸா வந்து பிரிப்பாங்க. இந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். என்னெல்லாம் படிக்கணும்ன்றதை நான் வந்து ஸ்கிரீன்ல போடுறேன். DNS ஃபெயில் ஓவர் அப்படின்னா என்னன்னு படிக்கணும், ஃப்ளோட்டிங் IP அப்படின்னா என்னன்னு படிக்கணும். அப்புறம் மேனேஜ்டு சர்வீசஸ் AWSல பாத்தீங்கன்னா ELB அப்படின்னு கொடுப்பாங்க, அது வந்து எலாஸ்டிக் லோட் பேலன்சர். எனக்கு எப்படி வந்தாலும் சரி நான் லோட் பேலன்சரே மல்டிபிளா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் எப்பயுமே லோட் பேலன்சர் கூட டூப்ளிகேட்டா வச்சிருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி குவிக்கா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சிஸ்டம் டிசைன் ரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு கிராக் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா இருக்கீங்க அண்ட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு வந்து மெமரைஸ் பண்றது பிடிக்காது. இப்போ நான் இந்த வீடியோ பாக்குற மாதிரி எனக்கு இதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ரோ, லைவ் இன்டர்வியூல நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் டேஸோட 5th கோஹார்ட்டுக்கு வந்து என்ரோல்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அங்க என்னடா வணக்கம் DSA அப்படின்னு சொன்னீங்க, அங்க சிஸ்டம் டிசைன்லாம் கவர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, சிஸ்டம் டிசைன் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே நம்ம சேர்த்தே கவர் பண்றோம். இதுக்கு நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். இதுல என்னெல்லாம் கவர் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, லோட் பேலன்சஸ், டேட்டா பேசஸ், கேஷிங், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய வந்து நம்ம கவர் பண்ணிருப்போம். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்லயே வந்து கொடுத்துருப்போம். ஈவன் நான் வந்து ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லி ஏர்லி பர்ட் பிரைசிங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அது டக்குன்னு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஒரு சிலர் வந்து ப்ரோ எனக்கு கொஞ்சம் சீட் ஹோல்ட் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இல்லைனா வந்துட்டு முடிய டைம்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நீங்க வந்து இன்னும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ராபபிலி நெக்ஸ்ட் கோஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது எப்போ லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத நாங்க இன்னும் பிளான் பண்ணல. ப்ராபபிலி நாங்க மல்டிபிள் மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அது ஸ்கெடியூல கால்னு இருக்கும், கால் புக் பண்ணுங்க, என்னோட டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம், என்னென்னலாம் படிச்சோம் அப்படின்னு மறந்து போயிடாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோட் பேலன்சர்னா என்னன்னு பார்த்தோம், இது கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இருக்கும். அப்புறம் L4 vs L7 என்னன்னு பார்த்தோம், இது அப்ளிகேஷன் லேயர்ல இருக்க டிஃபரெண்ட் லேயர்ல நம்ம வந்து யூஸ் பண்ற லோட் பேலன்சரோட டைப். அதுக்கு அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் அல்காரிதம், ரவுண்ட் ராபின், கன்சிஸ்டன்ட் ஹேஷிங், அதுலேயே வெயிட்டட் ரவுண்ட் ராபின், அதுக்கப்புறம் வந்துட்டு லீஸ்ட் கனெக்ஷன், இந்த மாதிரி மல்டிபிளான அல்காரிதம்ஸ் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ஹெல்த் செக், அதுல பாசிவ்னா என்னது, ஆக்டிவ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கி செஷன் அப்படின்னா என்னன்றத பார்த்தோம். இதுல வந்து SSL டெர்மினேஷன் இல்லனா SSL பாஸ் த்ரூ அப்படின்னா என்னன்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் ஏன் வந்து ஹை அவைலபிலிட்டியில வைக்கிறாங்க, அதுல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்த்தோம். ஸோ சிஸ்டம் டிசைனை தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணாதீங்க, அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டயக்ராம்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சிஸ்டம் டிசைன் இஸ் ஆல் அபவுட் ட்ரேட் ஆஃப். எனக்கு வந்து
எது தேவை எது தேவையில்லை, எப்பயுமே ஒரு ஆன்சர் வந்து சிஸ்டம் டிசைனுக்கு கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட சினாரியோவை பொறுத்து அதே ஆன்சர் தப்பாகவும் போகலாம், ரைட்டாகவும் போகலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் எப்போ வந்து கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் போகணும், நான் எப்போ வந்து ரவுண்ட் ராபின் போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எப்போ வந்து L7 தேவை, எப்போ L4 தேவைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நான் ஏன் வந்து ஸ்டிக்கி செஷனை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஸ்டிக்கி செஷன் வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான யூஸ் கேசஸ் உங்களுக்கு வந்து டிஃபைன் ஆகியிருக்கணும். ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த ட்ரேட் ஆஃபை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியராக மாறுறீங்க ஸ்டூடெண்ட்ல இருந்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் ரொம்ப டீப்பாக வந்து எடுத்து போட்டிருக்கேன், ஆனால் அதுக்கெலாம் வந்து யூஸே போகாது. சும்மா நான் வந்து கேமரா ஆன் பண்ணி ஏதாவது ஒன்று பேசினேன் அப்படின்னா அது வந்து பயங்கரமாக வியூஸ் போகுது. ஏன் அப்படின்னு தெரில. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் டீப் டெக் பற்றி நிறைய பேசணும் அப்படின்றது தான் ஆசை. அந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் இப்போ தான் வந்து வளர்ந்து வராங்க. இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடே வந்து ஒரு டெக்கி ஹப்பாக வந்து மாற முடியும். ஸோ தயவு செஞ்சு வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட காலேஜ் பிளேஸ்மெண்ட் குரூப்பில் போடுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெஷர் வந்து ஹையர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பின் இட். Keep coding. Bye.